பூரணயோகம் முதல் வாயில்கள் என்ற அப்பா அவர்களுடைய புத்தகத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நான் பலமுறை ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கின்றேன். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை கொடானு கோடி பேர்ல எத்தனையோ ஜென்ம புண்ணியத்துல தான் அன்னையை நமக்கு தெரிய வரும், அன்னைகிட்ட வர முடியும். அன்னையின் அழைப்பு இருக்கிறவர்கள் தான் அழைப்பு அன்னைகிட்ட வர முடியும். அன்னைகிட்ட வந்து அன்பரானவர்களும் எல்லாரும் யோகம் செய்ய முடியாது. அன்னை பகவானை இருந்த பொழுதுவே இருவருமே நான் யாரையும் யோகம் செய்ய சொல்லி வற்புறுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா அன்பர்களாக அன்னையின் அருளை பெற்றி சாதாரண மனித வாழ்விலிருந்து அப்பா யோக வாழ்க்கை என்று சொல்கின்ற வளவாழ்வு வாழ்கின்றவர்களுக்கும் யோக தகுதி உள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்கள் யோகத்திற்கு பூர்ண யோகம், பகவானின் யோகமாகிய பூர்ண யோகத்திற்கு வர முடியும். அந்த யோக தகுதி இருக்கின்றதா? பூர்ண யோகத்தின் நுழைவாயிலில் முதல் வாயில் நிற்கிறோமா என்று தெரிந்து கொள்வதற்குரிய அறிகுறிகள் நம்முடைய வாழ்வில் நடக்கலாம். அவற்றைத்தான் இந்த கட்டுரையில் அப்பா மதம் ஜீவித்தில் தொடர்ந்த அந்த இந்த நூலில் சொல்றாரு. இதில் நிறைய பார்த்தோம். 3ஆம் நிலை காலம் பார்த்தோம், அகம் புறமாதல் பார்த்தோம். இன்னும் பல இது தொடர்ந்து இடம் சிருஷ்டியின் ஆனந்தம்ங்கிறது இடம் என்ற மௌனம், அகண்ட மௌனம் பூண்ட என்கிறது அடிமனத்தை அடைவது, ஆதியான அறியாமையிலிருந்து விடுபடுதல், அடிப்படையான பொருள் மூல யோக சித்தி, அகந்தை சிதைந்து பிரபஞ்சம் வெளிப்படுவது, தலையில் உள்ள மனத்தின் மையம் தலைக்கு மேல் போகணும் ஜீவனிஷ்டை, பொருளின்றி மனம் நேரடியாக செயல்படுவது, பிரம்மம் நாடும் ஆனந்தத்தை அனுபவிப்பது, 3ஆம் நிலை காலத்தை கடந்ததை காலத்தில் கொண்டு வரும் 3ஆம் நிலை காலத்தை பற்றி படித்தோம். சிருஷ்டியின் ரகசியம் பார்த்தோம், ஜடம் சிருஷ்டியின் ஆனந்தம் படித்தோம், சமர்ப்பணம் சரணாகதியாக இதை படித்தோம். இதுல இப்ப இந்த சின்ன சின்ன கட்டுரைகள் 140 கட்டுரைகளில் இதுல பிரம்மம், புருஷா, ஈஸ்வரா, மாயா, பிரகிருதி, சக்தி ஆகிய அனைத்தும் ஒன்றே என்ற 19வது சிறு கட்டுரைக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். தத்துவமாக புரிவது யோகம். செய்யும் சாதற்குரிய அனுபவம் ஜாதகம் யோகம் செய்கிறவங்களுக்கு யோகமா தெரியும், தத்துவமும் புரிய ஆரம்பிக்கும். தத்துவம் நடைமுறையாக புரிவது ஒரு வகையில் அதை விட பெரியது எனினும் எளிய அன்பர்கள் அதை மட்டும் காண முடியும். தத்துவம் எல்லாமே நடைமுறைக்கு வந்தாகணும். அரவிந்த யோகம் வாழ்வனைத்தும் யோகம் என்பதனால தத்துவங்களும் பூமிக்கு வரணும். வாழ்வு யோகம் ஆகணும், வலி ஆனந்தமாகணும், ஜடத்திலிருந்து ஆனந்தம் கிடைக்கணும், எல்லாம் வரணும். ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளணும். இந்து மத பரம்பரையில் பிரம்மம், மாயா என்பது புருஷ பிரேரித்து எதிரானது என கருதப்படுகிறது. பிரம்மந்தான் மூலம், அதனுடைய செயல் சக்தி மாயா. மாயா என்பதை பற்றி மாயா என்று தமிழில் மாயை என்று சொல்கின்ற இதற்கு அரவிந்தருடைய விளக்கமும் அத்வைதம் எழுதிய ஆதிசங்கருடைய அத்வைத தத்துவத்திற்கு வேறுபடுகின்றது. அதாவது பகவான் தெளிவாக எழுதுகின்றார்கள். ஒன்று புருஷ பிரகிருதி. புருஷன் என்பது நம்முடைய ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள இறைத்தன்மை. பிரகிருதிங்கிறது இயற்கை, நேச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்றதா பிரகிருதி. அது உயிர்கள், ஜடம், மனிதர்கள், மற்ற ஆன்ம உயிர்கள், மனிதனுடைய உடல், உயிர், மனம், இதெல்லாம் பிரகிருதி. இந்த 3 தத்துவங்களில் என்ன 3 தத்துவம்? பிரம்மம், மாயா, புருஷ பிரகிருதி. இந்த 3 தத்துவங்களில் எதுவும் மற்றதை ஏற்பதில்லை, ஒன்று மற்றதில்லை. இது
பகவானுடையது. ஸ்ரீ அரவிந்தம் என்ற 3 தத்துவங்களும் ஒரு கொள்கையில் 3 தோற்றங்கள் என கூறுகிறது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தட்டுப்படுமானால் நமக்கு ஸ்ரீவரன் அரவிந்தம் பறிக்கும் என்பது கட்டுரை. நமக்கு உடம்புல நமக்கு உடம்பு இருக்குது, அது பிசிக்கல், அது அன்னமய கோஷம், அன்னமயம்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுனால வர்றதுனால அன்னம்னா உணவு, அன்னமயம்னு சொல்றது. அந்த உடல் இது ஒன்னமய கோஷம்னும் அதுக்குரிய ஆன்ம தத்துவத்தை அன்னமய புருஷன்னு சொல்லுவாங்க. அதான் புருஷன். அதே மாதிரி உயிர் இருக்கு, உயிருக்கு பிராணன், அந்த அந்த உயிர் அமைப்புக்கு உள்ள பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய ஆன்மீக தத்துவம் பிராணமய புருஷன். அப்புறம் மனம், சிந்திக்கும் சக்தி உள்ளது, அதனுடைய இது மனோமய கோஷம். அதனுடைய ஆன்மீக பகுதி மனோமய புருஷன். இந்த அதே மாதிரி ஆத்மாவுக்குரியது ஆனந்தமய கோஷம்னு சொல்றது, அது ஆனந்தமய புருஷன். இந்த 3மே வெவ்வேறன்னு சொல்றது அத்வைதம். இதெல்லாம் அத்வைதம் இந்த பிரபஞ்சமே மனதின் படைப்பு அப்படின்னு சொல்லும். அதாவது உண்மை என்னன்னா, அது அரவிந்தரும் ஒத்துக்கிறது, பரபிரம்மன் தான் எல்லாமா இருக்குது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பரபிரம்மன் தான் முதல்ல தன்னை ஜடமாக வெளிப்படுத்தியது, பின்பு அதிலிருந்து உயிர்களை திருப்பி திருப்பி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உயிர்களை வெளிப்படுத்தியது, உயிர்கள் சித்து இருந்து பெரிய உயிர்கள் இருந்தன, அவற்றிற்கு மனம் இல்லை. மேலாக மனம்ங்கிற சிந்திக்கும் சக்தி படைத்த மனிதன் தோன்றினான். இதெல்லாம் பரிணாமம், இது பரிணாம கொள்கையில வருது. ஆனா அத்வைத தத்துவத்துல எல்லாமே மனதின் படைப்பு அப்படின்னு சொல்றது, அதுல பகவான் மறைக்கிறார். இதெல்லாம் 3 தோற்றங்கள் எனப்படி புரிகிறது. நமக்கு ஏதோ ஒரு வகையில் அது தட்டுப்படுமானால் நமக்கு ஸ்ரீவரந்தம் என்று பிடிக்கிறது. அதாவது நமக்குள்ள உடலில் இருக்கிற ஆன்மாவோ, பிராணம் என்கிற உயிரில் இருக்கிற ஆன்மாவோ, மனத்தில் இருக்கிற ஆன்மாவோ நமக்கு புரிய தொடங்கினால், இந்த மனோமய புருஷனோ புரிய தொடங்கினால் நமக்கு யோகம் வரும் அப்படின்னு சொல்றது. நமக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது தட்டுப்படுமானால் நமக்கு ஸ்ரீ அரவிந்தம் பலிக்கும். அந்த லைட்டை போட்டு சும்மா இருந்து சுகம் பெறும் ஞானி தாய்மானவர், சும்மா இருந்து சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பாடுறாரு அவர். எக்கால கணி அந்த லைட்டு. இந்திய ஆன்மீக மரபுல அதான் சரி. உமாட்ட சொல்லி அப்போ பார்த்துக்க சொல்லிட்டு உமாட்ட அப்பப்போ பார்த்துக்க சொல்லுங்க. உமாட்ட சொல்லி கவனிச்சுக்க சொல்லுங்க. என்னால எழுந்திருக்க முடியாது இல்லையா? சரி. சும்மா இருந்து சுகம் பெறும் ஞானி பக்தனை கூத்தும் கூத்தும் பாட்டும் பக்குவமற்று பக்தனுடைய என்று சொல்லுவான். எல்லாவற்றையும் துறந்து தனியாக இருந்து தனக்குள் ஆழ்ந்து அப்பா சொல்ற ஜீவனிஷ்டைக்கு போய் மௌன சித்தி பெற்று, அதான் சும்மா இருக்கிறது. நான் அடிக்கடி அப்பா சொல்லியிருக்கிறேன், பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட்னு. அதுதான் சும்மா இருந்து சுகம்னு சொல்றது. அந்த சுற்றுப்பெறுகிற ஜானி என்ன சொல்லுவான், பக்தர்கள் ஆடிப்பாடி கூத்தாடுவார்கள். இது ஆனந்த கூத்தாடி தாண்டவ கோனே அப்படின்னு ஒரு சித்தர் பாட்டு இருக்குது. அதை கீழானதாக நினைப்பார்கள். ஆனா இது சொல்றது என்றும் கர்மம் வளர்ச்சி அடையாத ஆத்மாவுக்குரியது எனவும் கூறுகிறார்கள். ஞானமும் பக்தியும் கர்மமும் சேர்ந்ததே வாழ்வு, எதுவும் விலக்கன்று என்பது ஸ்ரீ அரவிந்தம். இது அரவிந்தர் கீதையையும் கீதையையும் வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற உபநிஷத்துக்களையும் அடிப்படையாக கொண்டு அவர் கூறிய விளக்கங்கள் தான் அவருடைய தத்துவம், அவருடைய பூர்ண யோகம்.
இவருடைய அத்வைத்தம் ஆதிசங்கருடைய தத்துவமைக்கு அத்வைத்தம் இரண்டல்ல, இது எல்லாம் ஒன்றேன்னு சொல்றதுதான். துவைத்தம்ங்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சொல்லுகின்ற மத்வாச்சாரியாருடையது. விசிஷ்ட அத்வைத்தம்ங்கிறது ராமானுஜருடையது. அத்வைதத்தையே ஒண்ணுதான், பரம்பொருள் ஒண்ணுதான். ஆனா மற்றவைகள் எல்லாம் அதனுடைய பகுதிகள்னு சொன்னது ராமானுஜர். பூர்ணாத்வைத்தம் அவர் அப்பா பகவான் அதுக்கு தன் பேர் அதோடு சேர்த்து பேர் கொடுக்கல. ஆனா மற்ற இந்திய தத்துவ ஞானிகள் கொடுத்தது பூர்ணாத்வைத்தம், எல்லாமே இறைவன் தான். சர்வம் பிரம்மமயம் ஜெகத்ங்கிற உலகத்தில் உள்ள அத்தனையும் ஜென்மங்கிற உபனிஷத்து வாக்கியத்தின் அடிப்படையில் சொல்றாரு அவர். அதனால அந்த அதுவும் சேரும், ஞானமும் வேணும். கீதை 4 வகை யோகங்களை சொல்லுது. கர்மயோகம்னு சொல்றது நாம் செய்கின்ற செயல்களை எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பித்த அற்ப ஈஸ்வரார்ப்பணம் என்று சொல்லுவது அர்ப்பணமாக பலனை எதிர்பாராமல் செய்தால் அது யோகமாகின்றது. ஆனா மற்ற யோகத்துல கர்மம் செஞ்சாலே அது இல்லை சொல்ற மரபு யோகத்துல உண்டு. அப்படி இல்லாம பக்தி யோகம், பக்தி யோகத்தையும் யோகத்தின் இறைவன் மனமுருகி இறைவனை அழைத்து அதன் மூலமாக அதை அடையலாம். அழுதும் பாட்டும் ஆடிய பாடியும் இறைவனை அடைய முடியும், அது பக்தி யோகம் என்று சொல்கின்றது. அப்படி இல்லாம குண்டலினி சக்தி, நமக்குள்ளேயே இருக்கிற குண்டலினி சக்தியை எழுப்பி மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரங்கள் மூலமாக இதுல இருக்கிற மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரங்களை இறத்தி கொண்டு வந்து நெத்திக்கு மேல உச்சியில் இருக்கிற சகசிரதளம் 1000 இதழ் தாமரை என்று சொல்கின்ற உச்சிக்கு கொண்டு வருகின்ற அந்த யோகத்தை, குண்டலினியை எழுப்புகின்ற யோகத்தை செய்து வருவது ராஜயோகம். இவையெல்லாம் வரலாறு. இது ஞான யோகம் என்று சொல்வது விசாரம்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்கிறது, இது என்ன, இது உண்மை, இது உண்மை இல்லையா, நான் மனிதனா, ஒன்று கேள்விகளை கேட்டு மற்ற கேள்வியில இது வரல இது வரலன்னு சொல்லி நேத்தி தீ அது வரல என்று விலைக்கு சொல்கின்ற அதன் மூலமாகவும் இறைவனை அடையலாம்னு சொல்லி கீதை சொல்கின்றது. அந்த கீதையின் தத்துவத்தையும் பகவான் ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல் ஒருபடி சென்று அவருடைய பூர்ண யோக தத்துவத்தை விளைக்கின்றார்கள். கர்மம் வளர்ச்சியடையாத ஆத்மாவுக்குரியது எனவும் கூறுகிறான். அந்த பழைய மரபு யோகத்துக்கார அப்படி சொல்றான். ஆனா ஞானமும் பக்தியும் கர்மமும் சேர்ந்ததே வாழ்வு. வாழ்வுல எல்லாம் உண்டு, எதுவும் விலக்கன்று. அதுதான் பூர்ணம். இன்டகிரல் யோகான்னு ஆங்கிலத்தில் எழுதுவாரு, தமிழ்ல சமஸ்கிருதத்துல பூர்ண யோகம் என்று பகவான் சொல்றாரு, பூர்ண யோகம் சொல்றாரு. அதுக்கு அப்பா ஒரு அழகா விளக்கம் சொல்றாரு. கைதானே மனிதன் கால் அதில் சேர்ந்ததில்லை என நினைத்து காரை வருத்தினால் பாதிக்கப்படுவது மனிதன். நம்ம நமக்கு உடல்ல உறுப்புகள் இருக்கு, தலை இருக்குது, கை இருக்குது, வயிறு இது, கால்லாம் இருக்குது. கையை வச்சுதான் எல்லா காரியங்களையும் செய்யறோம். அதனால கைதான் முக்கியம்னு சொல்லி காலை இருந்தா உடனே வலி நமக்கு உடம்பு பூராவும் தெரியும். அதனால அப்படி காலத்தில் சேர்ந்ததில்லை என நினைத்து காரை விரைத்தினால் பாதிக்கப்படுவது மனிதன். அவனுள் கை ஒரு பகுதி, கையும் ஒரு பகுதி தான். முழுமை பகுதிகள் சேர்ந்தது தான் முழுமை. நல்ல வாழ்வு எதையும் ஒதுக்கிறது இல்லை யோகத்தில். தமிழ்நாடும் கர்நாடகாவும் இந்தியாவின் பகுதிகள். அவை சண்டையிடுவது நாட்டை பாதிக்கும். காவிரி நதி பங்கீட்டுக்காக சண்டை வந்ததுன்னா அது நாட்டை பாதிக்கும். நாம் அன்றாட வாழ்வில் பிரம்மமும் புருஷனும் எங்கு காணப்படும்? நேரடியாக உதாரணம் கூறுவது முடியாது. எல்லா வழியிலையும் பிரம்மமும் புருஷனும் இருக்கும். பிரம்மந்தான் மூலம். அந்த மூலத்திலிருந்து அதனுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய புருஷன், அதனுடைய ஆத்மா. நான் முதல்ல சொன்னேன், உடம்புக்கு இருக்கிறது அன்னமய புருஷன், அன்னமய கோஷம், அன்னமய புருஷன் இருக்கு. உடல் உயிருக்கு உள்ளது பிராணன், அதனுடைய பிராணமய கோஷம், பிராணமய புருஷன். அப்புறம் மனோமய கோஷம், மனோமய புருஷன். ஆத்மாவுக்குரிய ஆனந்தமய கோஷம், இது ஆனந்தமே ஆனந்தமய புருஷன் போக முடியும். பிரகிருதி இதெல்லாம் பிரகிருதியும் இதுவும் சேர்ந்ததுதான் முழுமை. எங்கும் காணப்படும். நேரடியாக உதாரணம் எழுதுவது முடியாது. ஒரு மறைமுகமான உதாரணங்கள சொல்றாரு. 5 வயது குழந்தை வழிதவறி தடுமாறுவது நம் கண்ணில் பட்டால்
நாம் அனுதாபத்தால் குழந்தையை பெற்றோரிடம் சேர்க்கிறோம். அது நல்ல குணம். என் குழந்தை இதுபோல் வழி தவறினால் யாராவது உதவக்கூடாதா என நாம் நினைத்தது போல் இப்பொழுது நினைவு எழுவது அனுதாபத்தை விட சிறந்தது. தத்துவப்படி பிரம்மமும் புருஷனும் ஒன்று என்ற கொள்கை மனத்தில் உணர்வாக அப்படி எழுகிறது. நம்ம குழந்தை, யாரோ ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தனியாக நிற்கிறத பார்க்குறோம், நம்ம உதவி செய்கிறோம். அப்போ நம்ம குழந்தைய அங்கே நினைச்சு உதவி செய்கிறோம். அப்படிதான் எல்லாமே ஒன்றுதாங்கிறதா அது. பிரம்மம் புருஷன் தான். புருஷனும் ஒன்று என்ற கொள்கை மனத்தில் உணர்வாக அப்படி எழுகிறது. இன்னொரு உதாரணம் சொல்லுவார். ஒலிம்பிக்கில் ஓர் இந்தியன் பரிசு பெற்றால் அது நான் பெற்ற பரிசாக நினைப்பது புருஷனும் ஈஸ்வரனும் ஒன்றும் என்ற கொள்கை. இந்தியன் ஒருத்தம் ஈஸ்வரன்கிறது அடுத்த நிலை தான், பிரம்மத்துக்கு அடுத்த நிலை தான். அது ஒரு ஈஸ்வர நிலை. ஒலிம்பிக்ல யாரோ ஒருத்தன் இந்தியன் ஜெயிச்சுட்டான்னா ஆஹா இந்தியனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். அதுக்கு மேல அடுத்த நிலைக்கு அப்பா கொண்டு போறாரு. யாரோ ஒருவன் 100 மீட்டர் ஓட்டத்தில் புதிய ரெக்கார்டு ஏற்படுத்திய பொழுது நான் பெருமிதம் அடைந்தால் அது பிரம்மம் புருஷன் ஈஸ்வரன் ஆகிய மூன்றும் ஒன்றே என்று என் மனம் உணர்வு அறிகிறது என்று பொருள். இதுவரைக்கும் இதை இத்தனை செகண்ட்ல ஓடி இதில் ரெக்கார்டுங்கிறது ஒவ்வொருத்தர் 8 செகண்ட்ல ஓடினாங்க, 100 மீட்டரை 10 செகண்ட்ல ஓடினாங்க, அப்படிலாம் இருக்கும். அது இந்தியன் ஒலிம்பிக்ல ஜெயிச்சு செஞ்சாக்கா இந்தியன்னு சந்தோஷப்படுறது அது ஒரு நிலைமை. அப்படி இல்லாம ஏதோ ஒரு ஆட்டவன் செஞ்சிட்டாலுமே அந்த ஸ்போர்ட்ஸ் மத்தில ஈடுபடுறவங்களுக்கு அது ஆஹா புதிய ரெக்கார்டு உண்டாக்கிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு அது உயர்ந்த நிலை. அதுதான் பிரம்மன் புருஷன் ஈஸ்வரன் எல்லாம் ஒன்றுன்னு மனம் உணர்ற நிலைன்னு அர்த்தம். இந்த எடுத்துக்காட்டு மூலமா சொல்றாரு. அதுபோல நம்ம எல்லாம் ஒண்ணுதான். ஏகம் சத், உள்ளது ஒன்றே. ஏகம்னா ஒண்ணு, சத்துன்னா உள்ளது. பகதாவதந்தி, அறிஞர்கள் வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கிறார்கள். அதனால அதை புரிஞ்சுக்கிறது நமக்கு இது வரும். நல்ல பிரம்மம் தத்துவத்துக்கு போறோம். உலகம் ஒன்று என்பதை பிரம்மம் முதல் நிலையிலும் புருஷன் 2ஆம் நிலையிலும் ஈஸ்வரன் 3ஆம் நிலையிலும் உணர்கிறான். இவை மூன்றும் ஒன்று என உணர்வதில் 3 நிலைகள் உள்ளன. பிரம்மம் அப்புறம் புருஷாங்கிறது ஒவ்வொரு இதுக்கு உள்ள அந்த தலைமை இது உள்ளது. அதுல இருந்து அதுல இருந்து இது பரம புருஷன்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. 3 பகுதிகளுக்கு உள்ள புருஷன் பரம புருஷன் சொல்றது. அப்புறம் ஈஸ்வரன் அரை இறைவன். இது எல்லாம் வெவ்வேறு நிலை இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு உதாரணமா அப்பா, எப்போதுமே அப்பாவுடைய சிறப்பு என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொல்லுது. நமக்கு வேண்டியவரும் நாமும் ஒன்றே என்பது ஒரு நிலை. சாதாரணமா நம்ம எத்தனையோ பேர் நம்மளோட பழகுறோம். நம்ம அவங்களெல்லாம் நம்ம பொருட்படுத்துறது இல்லை. ஆனா நமக்கு வேண்டிய நண்பரோ உறவினரோ இருந்தா நம்ம அவங்கள ஒண்ணா நினைக்கிறோம். அது ஒரு நிலை. நமக்கு அறிமுகம் இல்லாதவரும் நாமும் ஒன்றே என்பது அடுத்த உயர்ந்த நிலை. அவரும் மனிதர் தான். யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், அவர் மனிதர், அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அது எல்லாரும் ஒன்று நினைக்கிறதுல மனிதர் நினைக்கிற அதுவும் ஒன்றுதான். அதுக்கு உச்சம். நமக்கு வேண்டாதவரும் நாமும் ஒன்றே என்பது மேலும் உயர்ந்த நிலை. நம்ம கூட சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க, அவருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அதை சுப்பிரமணிய பாரதியார் பாடுறார். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். நல்ல நெஞ்சமே நீ பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீ இருப்பது போல் பகை நடுவினில் பரமன் இருக்கிறான். இது பாரதியாருடைய பாட்டு. என்ன, பகைவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். ஏன்னா இறைவனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால உனக்கு எதிராக கெடுதல் ஏதோ பண்ணதுனால அவனை நீ பகைவனா நினைக்கிற. அவனுக்குள்ள அதுதான் வேண்டாதவற்றுக்குள்ளேயும் நாமும் ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கிறது யோகத்துக்கு அடுத்த போகும் நிலை. இப்படி நம்ம மனசுல அவனும் மனுஷன் தானே, போயிட்டு போறான் போ, ஏதோ தெரியாம என் கூட சண்டை போடுறான் அப்படின்னு நமக்கு மனசு என்ன நினைச்சிட்டாக்கா நம்ம இந்த பூர்ண யோக வாயிலுக்குள்ள நிற்கிறோம். நமக்கு யோகம் செய்யறதுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அவன் இப்படி எனக்கு பண்ணிட்டான், அவனை விட்டனா பாரு, அவனை பழி வாங்கித்தான் தீருவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னு சொன்னா நம்ம சாதாரண மனித நிலையில யோக வாயில இல்லைன்னு அர்த்தம். உலகமும் நாமும் ஒன்றே, என் எதிரியும் நானும் ஒன்று.
என்னை அழிப்பவனும் நானும் ஒன்று, என் மானம் மரியாதை உயிர் உடைமை அழிக்க கங்கணம் கட்டியவனும் நானும் ஒன்று என்பவை ஐக்கியத்தின் நிலைகள். யாரா இருந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே இறைவன் தான். அதனால எல்லாம் வந்து எதிரி பதவிக்கு வந்தால் உறவு கொண்டாடி உதவி கேட்பவர் உண்டு. அது அது ஒரு சாமர்த்தியகாரி. ஊர்ல சண்டை போட்டே இருப்பாங்க. அவன் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டாவோ இல்லை ஏதோ ஒரு மந்திரியாவோ வந்துட்டான்னா உடனே வந்து நான் ஒரே ஊருக்காரன்னு சொல்லிட்டு காரியம், அது காரியவாதம். அதை சொல்லல அவரு. அவர்கள் ஆதாயத்திற்காக செய்வதை நாம் லட்சியத்திற்காக செய்ய வேண்டும். இப்ப பகைவனுக்குள்ளேயும் இறைவனை பாரு, வேண்டாதவற்றையும் இறைவனை பாருங்கிறது காரியவாதத்துக்காக சொல்றதில்ல, தத்துவத்தை புரிந்து கொள்ளும் செய்யும் செயல். அரசியலில் பெரிய விஷயங்கள் இருப்பதால் பகைமை பாராட்ட முடிவதில்லை. அது அப்படிதான். அது எல்லாரும் சொல்லுவாங்க. அரசியல்ல ஒரு 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 எலெக்ஷன்ல வந்து 2 கட்சிகள் தனித்தனியா போட்டி போடும், அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி சேர்ந்து போட்டி போடும். அது அதில் அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமா என்ன சொல்லுவாங்க, அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த 4-5 கட்சிகள் இருக்கும்போது ஒரு தேர்தலில் ஒரு 2-3 கட்சிகளுக்கு கூட்டணி இருக்கும். அடுத்த தேர்தலில் இதுலேருந்து பிரிஞ்சு போய் அதில் சேர்ந்து போய் நினைப்பாங்க. அந்த கட்சியில இருந்தவர் வந்து இந்த இன்னொரு கட்சியில சேர்ந்துக்குவார். அதான் அதுக்கு சொல்லிட்டு சாமர்த்தியமா என்ன சொல்லிக்குவாங்கன்னா, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு தத்துவம் பேசிக்குவாங்க. அது அவர்கள் அறியாமல் இந்த உண்மைக்கு வருகின்றார்கள், இந்த பூர்ணயோக உண்மைக்கு வருகிறார்கள் என்று அர்த்தம். பரனுக்காக பகைமையை பாராட்டது போல் முதல்ல சொன்னார் இல்லையா, நமக்கு எதிரியா இருந்தவன் வந்து அவன்கிட்ட காரியம் சாதிச்சுக்காக நினைக்கிறது பாருங்கிறது பரனுக்காக. அப்படி இல்லாம பிரம்மம் புருஷா ஈஸ்வரன் ஒன்று என்ற ஞான தெளிவால் லட்சியத்திற்காக நாம் எளிய மனிதன் போல் நடக்க முடிவது யோக அம்சம். நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான் இறைவன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம காரியத்துக்காக இல்லாம எல்லா பகைமை பாராட்டாமல் இருந்தால், நான் சொன்ன பாரதியார் சொன்னது போல பகைவன் கருள்வாய் நன்னஞ்சி புகை நடுவினர் தீ இருப்பது போல பகைவ நடுவில் பரமன் இருக்கிறான்னு புரிஞ்சு செஞ்சோம்னா நம்ம யோகத்துக்கு தயாராகிறோம், யோகத்தினுடைய வாயில நிற்கிறோம்னு அர்த்தம். நாம் ஆதாயத்திற்காக செயல்படுகிறோமா, லட்சியத்திற்காக செயல்படுகிறோமா என்பதை மனம் தெளிவாக காட்டும். அது யோக தெளிவானால் யோகம் பலிக்கும். இப்ப நம்ம தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யோகத்துல வாயில நிற்கிறோம், யோகத்துக்கு அரவிந்தருடைய பூர்ண யோகத்துக்கு போகலாம்னு அர்த்தம். அடுத்தது உலகை சிருஷ்டித்தது மனமில்லை சத்திய ஜீவியம். இது நான் சொன்னேன் இல்லையா, பகவான் பேர அத்வைதத்தை தெளிவாக அறிவிடுவேன்ல, அத்வைதத்தை நேரடியா மறுக்கிறார். அத்வைத்தம்னா 2 அல்லன்னு அர்த்தம். வெவ்வேறு இல்லை, மனிதனாகவும் உயிர்களாகவும் விலங்குகளாகவும் காடாகவும் மரமாகவும் இதாகவும் காண்ற எல்லாம் ஒண்ணுதான், பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லி, சரி மற்றதெல்லாம் எப்படி வந்தது, அதெல்லாம் என்ன சொல்றாருன்னா அத்வைதம் ஆதிசங்கர் சொல்றது நம்முடைய மனத்தின் படைப்புகள் அப்படின்னு சொல்றாரு. பகவான் என்ன சொல்றாரு, இல்லை மனம் இல்லை, படைப்புக்குரியது இறைவனுடைய பேரறிவாகிய மெய்யறிவாகிய சத்திய ஜீவியம், சூப்பர் மைண்ட் அப்படின்னு பகவான் சொல்றது, ட்ரூத் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றது. அதுதான் பிரம்மம், அசைவற்றது. அது இருந்து செயல்படுவது சச்சிதானந்தம். வந்து சச்சிதானந்தம் சூப்பர் மைண்ட் என்ற கிரியேட்டிவ் அறிவாக மாறி அறிவு தான் செய்ய முடியும். இப்ப விஞ்ஞானிகள் இவ்வளவு செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி செய்கிறாங்க. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை படைத்த அறிவு எது, அது சூப்பர் மைண்ட் என்கின்ற மெய்யறிவு. அதுதான் சிருஷ்டித்தது. அது பரம்பரையினுடைய செயல் அறிவு. அதான் மனம். அது மனம் இல்லை, மனம் பிரம்மா இல்லை. பிரம்மா உலகை சிருஷ்டிக்கவில்லை, பிரம்மா பிறந்த இடமான சத்திய ஜீவியம் உலகை சிருஷ்டித்தது என்பது ஸ்ரீ அரவிந்தம். இந்த சத்திய ஜீவியங்கிற மெய்யறிவு தான் ட்ரூத் கான்சியஸ்னஸ். நம்முடைய அறிவு மனம், மென்டல் கான்சியஸ்னஸ். கீழே பிசிக்கல் கான்சியஸ்னஸ் இருக்குது. உயிருக்கு வந்து வைட்டல் கான்சியஸ்னஸ் சொல்றது அறிவு, உயிருடைய அறிவு. அது அதுக்கு மேல ஹையஸ்ட் வந்து சூப்பர் மைண்ட் என்று சொல்லுகின்ற ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய் அறிவு, சத்திய ஜீவியம். ட்ரூத் சூப்பர் மைண்ட் இஸ் தி கிரியேட்டர்னு ஒரு
அத்தியாயம் இருக்கின்றது. இதில் லைஃப் அதனால அதுதான் சரி. சத்திய ஜீவன் படைக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? கர்மம் வாழ்வில் பலிக்கவில்லை எனில் மனிதன் தன் சுபாவத்திற்கு எதிராக மாறாக அல்லது எதிராக செயல்பட்டால், புயல், பூகம்பம், எரிமலை வெடிப்பது, பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டால், இதுவரை நாம் அனுபவத்தில் இல்லாதது, நம் அனுபவத்திற்கு எதிரானது நம் வாழ்வில் அதிர்ஷ்டமாக அருளாக நடந்தால், ஆண்டவன் கை அரணாக விபத்திலிருந்து தடுத்து காப்பாற்றினால், அப்பெல்லாம் என்ன நினைக்கிறோம்? இப்ப நடந்த இது மேல இருக்க சத்திய ஜீவியம் மெய்யறிவு செயல்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். கர்மம் வாழ்வில் பலிக்கிறதுன்னு என்ன? இது பல முறை பேசியிருக்கிறோம். கர்மத்தை கரைக்கிறவங்க அன்னை தான். இது வரைக்கும் இது பல முறை நான் சொன்னதான். இந்து மத தத்துவங்கள் இதுல 3 விதமான கர்மம்ங்கிறது நம்ம செயல். அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு. கைய தரையில வெந்நீர்ல வச்சோம்னா கை சுடும். குளிர்ச்சியான இருந்தா குளிர்ச்சியா இருக்கும். வெயில் இது நெருப்பு சுடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பலன் அது. அப்படி இல்லாம அதே மாதிரி நம்ம செய்யற செயல்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பலன் உண்டு. ஊழ்வினை உறுத்து ஊட்டும் விதி தேடி பண்ணும். இதுல அதுதான் கோவலன் அவனுடைய ஒரு பிறவியில அந்த பொற்கொல்லன் இறப்பதற்கு காரணமாக இருந்ததுனால அந்த பொற்கொல்லன் மூலமாக அவனுடைய உயிர் பிரிந்தது. அது மாதிரி படிக்கிறதுங்கிறது உண்மை. இது அப்படி. ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படி சமயத்துல அந்த கர்மம் பலிக்காம போயிருக்கலாம். நம்ம பல முறை சொல்லியிருக்கிறேன். இங்க பெங்களூர் டாக்டர் ஒரு வாழ்வுல 3 முறை அன்னையை ஏற்றுக்கொண்ட அந்த இவருடைய மனைவி அன்னையை ஏற்றுக்கொண்ட பிறகு 3 முறை அன்னையை காப்பாற்றியதை நான் சொல்லியிருக்கிறேன். முதல்ல ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அப்பதான் அன்னையோடைய தொடர்பு கொண்டாங்க. அந்த அவருடைய மனைவியினுடைய சகோதரி நம்ம ஐயா நண்பர் இங்கே நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழக மெடிக்கல் காலேஜில் வேலை பார்த்தவங்க. அவங்க மூலமாக தான் தொடர்புக்கு வந்தாங்க. வந்த பிறகு அவர் ஆக்சிடென்ட் ஆகி கோமாவு நிலைக்கே போனார். 3 நாள் இருந்தாங்க. அப்புறம் அன்னைய அருளால அவரே அந்த டாக்டர் நரம்பியல் நிபுணர் மூளையில் இது பட்டதுன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எப்படி பழைச்சேன்னு எனக்கே தெரியலன்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்பவும் அன்னையை காப்பாற்றினாங்க. அதுக்கு பிறகு 3வது ஆக்சிடென்ட் அவர் அதுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கே வந்தாங்க. எனக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். தண்டுவிடம் என்னை பார்த்துட்டு என்னை அங்கே வர சொன்னார். போனேன். இதெல்லாம் கருமெல்லாம் எடுத்து பார்த்தாரு. அவங்க வீட்டில் நான் இருந்தப்போ இந்த 2 நாளும் நான் தியானத்தை அன்னை சூழலை என் மூலமாக அந்த அன்னை சூழல் உருவாயிட்டது. நான் வந்த பிறகு ஒரு 15 நாளுக்குள்ள அந்த அம்மா அவங்க மனைவி வேற ஹாஸ்பிட்டல், இவர் வேற ஹாஸ்பிட்டல். இவர் முன்னாடி வந்துட்டாரு. கேஸ் திறந்து வீடு பூரா பரவி இருந்தது. இவருக்கு 2வது ஆக்சிடென்ட் நடந்தப்ப மூக்கில் அடிபட்டு இவருக்கு வாசனை தெரியாமல் போச்சு. ஆனால் அவருக்கு தெரியல. எப்போதும் காப்பி சாப்பிட்டு போட்டு குடிக்கிறவர் அன்னைக்கு குடிக்கல. பையன்கள் பள்ளியில வந்த பிறகு பார்த்து
அதை முடிவார்கள். அப்ப இது பார்த்தப்ப ஜாதகம் பார்த்த பொழுது முதல் ஆக்சிடென்ட் நடந்தப்பவே அந்த பையனுக்கு வந்து கர்ம திசை, அதாவது பெற்றோர்கள் யாரோ இறந்து காரியம் செய்கின்ற திசை இருப்பதாக ஜாதகம் பதிக்கிற அந்த கர்மாவையே அன்னை மாற்றினாங்க. அதான் அது கர்மம் வாழ்வில் பறிக்கவில்லைன்னா நம்ம அங்கே பூர்ண யோக முதல் வாயில இருக்கிறோம்னு அர்த்தம். மனிதன் தன் சுபாவத்திற்கு மாறாக அல்லது எதிராக செயல்பட்டால் நம்ம அறியாம நமக்கு சில சுபாவங்கள் உண்டு. மனித சுபாவம்னு அப்பா 500 பக்கம் எழுதியிருக்கிறாரு. அதை மீறி நல்லது செஞ்சோம்னு சொன்னோம்னா நம்ம யோக வாயில நிற்கிறோம். புயல், பூகம்பம், எரிமலை வெடிப்பது பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டால் அன்னைகிட்ட வந்தவங்க இங்கே வந்து இது வரும். இங்கே நான் இந்த இப்போ அன்னை பையன் ஆரம்பித்த பிறகு இந்த ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு வீடு எல்லாமே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இங்கே இதே இதில் 2வது செகண்ட் நார்த்து கிராஸில் அங்கே இருந்தோம். மழை இல்லாமல் இருந்து மழைக்காக பிரார்த்தனை பண்ணி மழை பெஞ்சு வெள்ளம் வர மாதிரி ஆரம்பிச்சது. அப்பா வந்து மழை அருள் வந்து அதுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு ரோடெல்லாம் தண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டுது. அதுக்கப்புறம் வீட்டில் தண்ணி ஏறிட்டு இருக்குது. அந்த மழை இல்லாமல் வறட்சி வந்த வருட தண்ணி இல்லை. இதில் கிணத்துல எல்லாம் தண்ணி கீழே போச்சு. அந்த வீட்டில் கிணறு தண்ணி கீழே போச்சு. அப்போ பிரார்த்தனை பண்ணி மழை கொட்ட ஆரம்பித்தது. அப்புறமா அசோகருக்கு ஃபோன் பண்ணி மழை வெள்ளம் ஏறுதுன்னு சொன்னால் அப்போ மழையை நிறுத்த பிரார்த்திக்கலாம் சொல்லி மழையை நிறுத்த பிரார்த்திக்க சொல்கிற மாதிரி வந்தது. அது அதே மாதிரி புயலோ எது வந்தாலும் அன்னை நண்பர்களுக்கு பிரார்த்தனை செய்து அது கட்டுப்பட்டால் அப்போ வந்து அன்னை அங்கேயே இன்னொரு இது அந்த வீட்டில் 13ஆம் இந்த அன்னை கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு வீட்டில் ஹால்லேயே தியான மையம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த 13ஆம் நம்பர் வீட்டில் மொத்த மாடியில் கீர்த்து கொட்டகை போட்டு தியானம் நடத்துகிறோம். புயல் அடித்து நிறைய இதெல்லாம் அடியோட சாய்ந்துருந்தது. ஆனால் அந்த கொட்டகை அங்கே சும்மா இது இந்த இதில் அங்கே மொட்டை மாடியில் தரையில் பூமியில் கால் நடலை. இந்த இது தார் டென்னை வச்சு அதுக்குள்ளே இது மூங்கி காய்களை வச்சு அதில் போட்டிருந்தோம். சுற்றிலும் எல்லாம் இருந்தது. அதை ஒன்றும் பாதிக்கலை. பக்கத்தில் இருந்த மரமும் கிளை ஒடிஞ்சு அந்த இதில் படாமல் பக்கத்தில் சாஞ்சிருந்தது. அது மேலே விட அது இதெல்லாம் செத்தையெல்லாம் இது பண்ண வந்தவர் பார்த்துட்டு அப்படியே அந்த வேலை செய்ய வந்தவர் தோட்டக்காரர் அசந்து, ஐயா இதே மாரியப்பா நகரில் இதில் கொட்டைகளில் அடியோடு விழுந்திருக்குது, இந்த இது மட்டும் நிற்குதுன்னு சொன்னால் அது அன்னை அருள். அது யோக தகுதி உள்ளதை காட்டுதுன்னு சொல்கிறாரப்பா. புயல், பூகம்பம், எரிமலை வெடிப்பது பிரார்த்தனையால் கட்டுப்பட்டால் இதுவரை நம் அனுபவத்தில் இல்லாதது, நம் அனுபவத்திற்கு எதிரானது நம் வாழ்வில் அதிர்ஷ்டமாக அருளாக நடந்தாக்க அங்கே அது யோக தகுதி இருக்கிறதோ. யோகத்தின் முதல் வாயில் இருக்கிறோம். ஆண்டவன் கை அரணாக விபத்திலிருந்து தடுத்து காப்பாற்றினால், இதை சொன்னேன். இந்த டாக்டர் பெங்களூர் டாக்டர் இதை சொன்னேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மனதில் இதுவரை நாம் அறிந்த உலகம் இது அல்லையே என்ற கருத்து உதயமானால் மனம் தலைப்பை கருதுகிறது. மனம் இல்லை, உலகத்தை சிருஷ்டித்தது சத்திய ஜீவன் தான். நம்ம அந்த யோக வாயில நிற்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கருதும் பொழுது ஒளி மனத்தில் உதயமானால் ஒளியில் நிறத்திற்கு ஆன்மீக பொருள் உண்டு. ஒவ்வொரு வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் ஒளியின் நிறத்தில் அடிப்படையில ஆன்மீகத்தன்மை வேறுபடும். அதனை சொல்றாரு. வெண்மையான ஒளி சத்புருஷனின் அன்னையின் சுப்ரீம் என குறிப்பிடுவது. சைத்திய ஜீவியம்ங்கிற சத்புருஷன் சைக்கிக் பீயிங் அப்படின்னு சொல்றதுக்கு அன்னை அன்னைக்கு உரிய ஒளி வெள்ளை ஒளி, வெண்மை ஒளி. பொன்னொளி சத்தியஜீவிய ஒளி. உங்களுக்கு தெரியும், சுப்ராமெண்டல் லைட். பகவான் 1950 டிசம்பர் 5 மகாசமாதி அடைந்த அன்னைக்கு அவர் உடலிலும் அவரை சுற்றியும் அவர் இருந்த அறையிலும் 3 நாள் நிறைந்திருந்த ஒளி பொன்னொளி. 1956 பிப்ரவரி 29 அன்னை தன்னுடைய யோசக்தியினால பூமிக்கு கொண்டு வந்து உலகையே கவிழ்ந்து கொண்ட ஒளி பொன்னொளி. அது நமக்கு சிறு கீர்த்தாக தெரியும். அப்போ யோகம் வருகிறார்கள். நீல ஒளி கிருஷ்ண பரமாத்மாவின் தெய்வீக மனத்தின் நிறம். இதை அன்னை அரவிந்தர்வே ஜோதி என்கிறார். ஆசிரம கட்டமைகள் அப்படி நீளமாக தெரியுமா? அன்னையினுடைய ஒளி வெளிர்நீல ஒளின்னு சொல்றாரு. இதில் இந்த ஒளிகள் நமக்கு தெரியாது. சாதாரணமாக நமக்கு கண்ணை மூடினா இருள் தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அந்த
பொன்னொழி சிறு கீற்றாக தெரிந்த ஃபுல்லா அந்த யோகத்துல உச்சத்துக்கு போகும்போது முழு பொன்னொழி தெரியும். அப்படி இல்லாம நீல நிற ஒளியோ வெளிர் நீல நிற ஒளியோ வெள்ளொளியோ சிறு சிறிதாக தெரிந்தால் அப்ப நம்ம யோக வாயில நிற்கிறோம். பொன்னொழிக்கு இந்த ஞானத்தை தரும் திறன் உண்டு. புயல் வேகமாக உருவாகும் பொழுது ரேடியோ புயல் 150 மைல் வேகத்தில் ஏறுகிறது என அறிவிக்கிறது. இதை கேட்டவுடன் தியானத்தில் அமரும் பக்தர் உள்ளே புயல் வீசுவதை காண்பார். தியானத்தால் உள்ளே எழும் புயல் அடங்கினால் வெளியே புயல் அடங்கும், விலகி போகும். நம்ம பிரார்த்தனை செஞ்சு பிரார்த்தனை மூலமா வந்து புயல் தவிர்க்க முடியும்னு சொன்னாக்க இது வருவது. இந்த உங்களுக்கு சுனாமி வந்தது இல்லாமல் தெரியும். சுனாமி இந்த ஏரியா பூரா பார்த்தது. ஆனால் இந்த மாரியப்பா நகர் அன்னை அருள் இங்கே இருக்கிறதால அன்னை தியான மையம் இருக்கிற பாதிக்கப்படவில்லை. இது பூரா தண்ணி நின்னது. ஆனால் வேற எந்த பாதிப்பும் இல்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தரை ஏற்றவர் சூழலில் பகவான் சக்தி அவரை அறியாமல் செயல்படும். பூகம்ப அதிர்ச்சி அவரை வந்து தொட்டவுடன் அடங்கி அமைதியாக அழியும். ஜாதகத்தில் 30ஆம் வயதில் தவறாது 6 மாதம் படுக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தால் அச்செய்தியை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தால் கண்டத்திலிருந்து சுடை அறியாமல் விலகும். அது நம்ம முதலே சொன்னேன். பெங்களூர் டாக்டர் அந்த 3 முறை அன்னையால் காப்பாற்றப்பட்டதை சொன்னேன் அவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா சத்திய ஜீவியம் உலகை சிருஷ்டித்தது மனத்தில் தோன்றினால் அவ்விடத்தில் பொன்னொழி ஒரு துளி எழும். அது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உருவமாக மாறும். சில பேருக்கு அந்த காட்சிகளும் வரும். நமக்கு யோகம் பலிக்கும் அடையாளம் இது என ஓர் அன்பர் அறிந்து கொள்ளும் தடயம் இது. கதவுல சில பேருக்கு எல்லாருக்கும் அந்த அன்னை தோன்றுவதில்லை, பகவான் தோன்றுவதில்லை. சில பேருக்கு அன்னை தோன்றாங்க. கனவுல அன்னை வந்தால் அல்லது பகவான் வந்தால் அந்த இதுதான் அவங்களுக்கு யோகம் செய்வதற்கு தகுதி இருக்கிறது. அவங்க யோக வாயில யோகத்தின் வாசப்படியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இந்த யோகத்தை மேற்கொள்ளலாம். எல்லா அன்பர்களையும் நோக்கியும் வரும் சித்திகள் இவை. ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவன் முதல் வகுப்பில் பாஸ் செய்தால் அவன் பெறப்போகும் MA பட்டத்திற்கு அக்கல்லூரி ஆசிரியராகும் வாய்ப்பு உண்டு என அவன் அறியலாம். பல்கலைக்கழகத்தில் முதலாவதாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்த மாணவன் LICயில் கிளார்க்காக சேர்ந்தான். யாரு அதாவது மனிதர்களுக்கு எப்போதும் என்ன ஏதோ வேலை கிடைக்கணுங்கிறது தான் இருக்குமே தவிர அது என்ன தகுதின்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. அதாவது இப்போ இது எதுக்கு சொல்றாருன்னா நமக்கு யோக தகுதி இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லைன்னு சொல்றாரு. MA பாஸ் பையன்னு MAல பண்ணது அங்கே இப்போ LICக்கு பரீட்சை எழுதிட்டு கிளார்க்காக செஞ்சான். என்னுடைய மாமா பையனோட பையன், பள்ளியிலையும் நல்லா படிக்கிற பையன், BE படிச்சுட்டு உடனே வேலை கிடைக்கலன்னு சொல்லி இது இப்போ போஸ்டல் இதுக்கு சர்வீஸ் கமிஷன் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். அதாவது அவனுக்கு BEல படித்து பெரிய இன்ஜினியராக பெறலாங்கிறது அவனுக்கு தெரியல. நமக்கு அதாவது யோக தகுதி இருக்குன்னு தெரியாமல் போயிடணும். அதுதான் சொல்ற உதாரணம். அது மாதிரி அவன் பல்கலைக்கழக ஆசிரியராகும் வாய்ப்புண்டு என தோன்றவில்லை. அதை ஒருவர் எடுத்து சொன்ன பிறகு அவனுக்கு ஆசிரியர் பதவி கிடைத்தது. இக்கட்டுரைகள் அதுபோல தகுதியுள்ளவர்களுக்கு சொந்தமாக அது தோன்றவில்லை எனில் அவர் தகுதியை எடுத்து கூறுபவை. அதாவது யோக தகுதி உள்ளவருக்கு யோகம் செய்ய இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்கிறதன் மூலமாக அவர் பூர்ண யோகத்திற்கு போகலாம்ங்கிறத எழுதிட்டு அவர் தியானத்தை செய்ய ஆரம்பித்தால் பூர்ண யோகத்தார் அரவிந்தருடைய பூர்ண யோகத்திற்கும் வர முடியும். அடுத்தது மிக முக்கியமான கட்டுரை இதுதான் நான் நினைக்கிறேன். அடுத்தவர் கோணத்தில் விஷயத்தை புரிந்து கொள்வது. லுக்கிங் அட் திங்ஸ் ஃப்ரம் அதர் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம பூரா என்ன செய்வோம்னா நம்ம உன்னை சரின்னு வச்சுக்கிட்டு அதை சாதிப்போம். நம்ம சொல்றதுதான் சரின்னு சாதிப்போம். நம்ம அதுதான் பெறுவர அது என்ன ஆன்மீகத்துல அது அகந்தை.
எனக்கு தெரியும், நான் சொல்றதா ரைட்டு அப்படின்னு நிற்கிறது. ஆன்மீகத்தை மிக முக்கியமானது என்னன்னா அகந்தையிலிருந்து விடுபடுறதா, நான்ன்றதுலேருந்து விடுபடுறதா. அதுக்குரிய முக்கியமான ஒரு வழி, சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு கருத்தை பற்றி பேசுகிறோம், வெவ்வேறாக பேசுகிறோம், அடுத்தவர்கள் வேற மாதிரி சொன்னா நம்ம அவர் கண்ணோட்டத்தில் அதை யோசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா நம்ம அந்த அகந்தையை விட்டு கீழே இறங்குறோம்னு அர்த்தம். நாங்கள் அது அடுத்தவர் கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு யோக தகுதி இருக்குன்னு அர்த்தங்கிறத இந்த பகுதியில் சொல்றாரு. அடுத்தவர் கோணத்தில் புரிந்து கொள்வது ஆண்டவனை புரிந்து கொள்வதாகும். அதற்கு அடையாளம் அவர்தம் மனதில் உள்ளதை பேசுவது. சமயத்துல அடுத்தவர் மனசுல இருக்கிறது நம்ம மனசுல தோணும். அப்பா ஒரு கட்டுரையில் நிறைய எழுதியிருக்காரு. உதாரணம், சிருஷ்டி என்பது ஒன்று பலவாகி பல ஒன்றோடு ஒன்று உறவாதுவாகும். சிருஷ்டிங்கிறது என்ன? பிரம்மமாகிய ஒன்று பலவாகி நுண்ணுயிர்களாகவும் மரமாகவும் கொடியாகவும் செடியாகவும் மற்ற உயர் விலங்குகளாகவும் மனிதனாகவும் ஆகி எல்லாத்தோடு ஒன்று ஒன்று வருது. இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது. பயிர்கள் செடி கொடிகள் தாவரம் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. மற்ற விலங்குகள் பால் வரணும்னா மாடு வேணும். வயலுக்கு இப்போ டிராக்டர் வந்தாச்சு, அந்த காலத்துல எல்லாம் எருது இருந்து தான் உழணும். குதிரை, அந்த வண்டி, இந்த குதிரை ஓட்டுறதுக்கு குதிரை வண்டி வேணும், மாட்டு வண்டி, குதிரை வண்டியில் நான் சின்ன வயசுல மாட்டு வண்டி குதிரை வண்டியில தான் நான் பயணம் செஞ்சிருக்கிறேன். இப்படி இந்த உன்னோட உயிர்கள்லாம் ஒன்று செய்யணும். அதனால ஆல் இஸ் இன் ஈச், ஈச் இஸ் இன் ஆல். சிருஷ்டி என்பது ஒன்று பலவாகி பல ஒன்றுடன் ஒன்று உறவாடுவதாகும். அதே போல ஆல் இஸ் இன் ஈச், எல்லாவற்றிலும் ஒன்றில் எல்லாமும் இருக்கின்றது. ஈச் இஸ் இன் ஆல், ஒன்றும் எல்லாவற்றிலும் இருக்கிறது. இதுதான் தத்துவம். பரம்பிரம்மம் எல்லாவற்றிலுமாக மாறி இருக்கின்றது. அந்த ஒன்றுக்குள்ளே எல்லாமும் இருக்குது தத்துவம். அதன்படி உலகில் உள்ள அனைவரும் என்னுள் உள்ளனர், நான் அனைவரிலும் வருகிறேன். எனவே ஒவ்வொருவரும் உலகில் உள்ள அனைவருடனும் உறவாடி பெறும் இன்பம் என்னுடையது. இது மிகப்பெரிய தத்துவம். இது யோக தத்துவம். உன்னை தவிர வேற எதுவுமே இல்லை, அத்தனையுமா இருக்குது. அப்ப எல்லார்ட்டையும் நான் சுமூகமா இருந்தாகணும். இதுக்கு அண்ணன் எனக்கு ஒரு உண்மையா பிரம்மன் தான் இத்தனையுமா இருக்கா அப்படின்னா உண்மை அதான், தத்துவம் அதான். நான் இது பல முறை சொல்லியிருக்கிறேன். இது டிகிரி படிக்கும்போது எனக்கு பயாலஜி பாடம் இருந்தது. அந்த பயாலஜி பாடத்தை படிக்கும்போது ரீப்ரொடக்ஷன், அதாவது உயிர்களை திருப்பி உருவாக்குறது ரெண்டு வகையான ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விலங்குகளோ மனிதர்களோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அது மூன்றாவது இது உண்டாகுது, பேரண்ட்ஸ்ன்னு சொல்றது. அவங்க அந்த பேரண்ட்ஸ் உருவானாக்க அது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். பெற்றோர்கள் மூலமாக பெண்ணோ ஆணோ குழந்தைகள் பிறக்கிறது, பசு கண்ணு போடுறது, கோழி முட்டையிலேருந்து குஞ்சு வர்றது, இதெல்லாம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனா லோவர் லெவல்ல கிருமிகள், அமீபா, இதெல்லாம் ஒரு ஒரு அணு, ஒரு செல். அந்த செல் என்ன ஆகும்? அது செல் டிவிஷன் சொல்லுவாங்க. செல் பிரிவதன் மூலமாக மல்டிப்ளை ஆகும், இனப்பெருக்கம் செய்யும் சொல்லுவாங்க. ஒரு அமீபா அதனுடைய கரு உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் வளர்ந்து பெருசாகி சைகோட் ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்றது. அது ஸ்பிளிட் ஆகும், செல் ஸ்பிளிட்டிங், பிரிகிறது. ஒரு அமீபா 2 அமீபாவாக ஆகும். அந்த 2 அமீபாவாக ஆவதற்கு முன்பு அந்த ஒரு அமீபா பேரண்ட் செல் ஸ்பிளிட் ஆகி அது டாக்டர் செல்ல ஆயிட்டுது. 2 டாக்டர் செல் ஆச்சு, 2 நாள் ஆகும். இப்ப அந்த பேரண்ட் செல் எங்க இருக்கு? அத்தனை டாக்டர் செல் இருக்கு. 2 நாள் ஆகும், 4 8 ஆகும். இப்படி ஜாமெட்ரிக்கல் ப்ரொபோர்ஷனாக சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி அப்படித்தான் நம்ம அந்த பரபிரம்மம் தான் இத்தனையுமா மாற்றி கொள்ளும் போது அந்த பரம்பொருள் அத்தனையிலையும் இருக்குது. நம்ம இந்த அறிவுபூர்வமாக பண்ணால் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் சொல்றாரு, சிருஷ்டி என்பது ஒன்று பலவாகி பல ஒன்றோடு ஒன்று உறவாடுவதாகும். அதோடு சேர்ந்து வருகிறது. அதுக்கப்புறம்
அப்போ செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் பெருசா வந்துருது, விலங்குகளோடய வந்துருது. அதுல தான் ஆல் இஸ் ஒன் இதுல இருக்கு. இதுல இப்படி எல்லாம் ஒண்ணுங்கிறதுனால நம்ம மற்றவர்களை வேற பார்க்காம அவர்களுடைய கண்ணோட்டத்துல நம்ம பொருள்களை புரிந்து கொள்ள அடுத்தவர் கண்ணோட்டத்தில் புரிஞ்சு ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா நமக்கு யோகத்தை தெரியும். அப்படி இல்லாம நான் தான் சரின்னு அவர் சொல்றது தப்பு, நான் சொல்றதா ரைட்டுன்னு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு யோக தகுதி இல்லை. நம்ம அகந்தையின் உச்சத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அகந்தையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு நான் என்ற உணர்விலிருந்து வெளிப்பட்டு நானும் என்னுள்ளும் எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லாருள்ளும் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாமே பிரம்மத்தின் வடிவங்கள் தான் அப்படிங்கிற பரிணாமத்துல இத்தனையுமா ஆயிருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அப்படி அடுத்தவர் கோணத்துல பார்க்க ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றதுலயே அர்த்தம் இருக்குமா யோசிப்போமே அப்படின்னு நெய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம யோகத்துக்கு போறோம். அடுத்தவர் கோணத்தில் மகிமையை பீர்பால் அக்பருக்கு உணர்த்தினார். பீர்பால் அக்பருக்குடைய அக்பர் சக்கரவர்த்தி முகலாய சக்கரவர்த்தி, டெல்லியில் இருந்த ஆண்டவர். அவருக்கு பீர்பால்னு ஒரு அமைச்சர் இருந்ததா சொல்லுவாங்க. அவர் அவர் பீர்பால் கதைகள் நிறைய உண்டு. நிறைய நகைச்சுவை கதைகள் மூலமாக நிறைய விளக்குவார். அதுக்கு உதாரணம் பீர்பால் அக்பருக்கு உணர்த்தினார். அரண்மனையில் பெருக்குபவன் முகத்தில் விழித்ததால் அன்று பல தொந்தரவுகள் வருகிறது என அவனை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டார் சக்கரவர்த்தி. இதுல அவர் அரண்மனையில ஒரு வேலை செய்யறவர் தான். ஒரு காலம் இது நம்ம எல்லாருக்குமே காலில் யார் முகத்துல முழிச்சேனோ தெரியலன்னு சொல்றது நம்ம எல்லாருக்கும் உண்டு. இதான் இன்னைக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டமா நடக்குதுன்னு பேசுவோம். காலம்பரை எழுந்ததும் இன்னொரு முகத்துல முழிச்சா என்ன இருப்பாங்க. சில பேர் கண்ணாடியை பார்த்துக்குவாங்க. மனைவி முகத்துல நல்லதா நினைச்சு கண்ணை முழிச்சுக்கிட்டு மனைவியை பார்க்கணும்னு பார்ப்பாங்க. இப்படிலாம் இந்த யார் முகத்துல முழிக்கிறதுங்கிறது நம்ம பேச்சு வழக்குல உண்டு. இதெல்லாம் செய்வோம். அப்படின்னால அந்த ஒரு வேலைக்காரர் முகத்துல முழிச்சனால அவனை சிரச்சேதம் பண்ணணும்னு தண்டனை கொடுத்தாராம். பீர்பால் பொறுமையா சொன்னாராம். சக்கரவர்த்திக்கு முகம் தானே, ஆனா அந்த வேலைக்காரனுக்கு சக்கரவர்த்தி முகத்துல முழிச்சதால் அவருக்கு தலையே போற ஆபத்து வந்துட்டு இல்லையா அப்படின்னாராம். அப்பதான் அக்பருக்கு தன்னுடைய தவறு புரிந்து தன்னுடைய உத்தரவை திரும்ப வாங்கி கொண்டார்கள் என்று சொல்வார்கள். அதே போல விஜயநகர கிருஷ்ணதேவராயர் சபையிலையும் தெனாலிராமன் என்கிற அவரும் இப்பொழுது நிறைய நிகழ்ச்சிகள் மூலமாக உண்மையை கிருஷ்ணதேவராயருக்கு உணர்த்ததாக சொல்வார்கள். ஒரு ரிஷி உலகில் உள்ள அனைவரின் கருத்தை அறிந்தால் அவர் அக்கருத்தை மாற்ற முடியும். நெடுநாள் பலன் சனத்தில் வரும். சாவித்திரியில் ஒருவனுடைய சிறப்பு உலகை ஊவிக்கும். ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் கேன் ரிடீம் த வேர்ல்டு அப்படின்னு எழுதுகிறார் என்று பகவான் எழுதுகின்றார். அதனால அடுத்தவர் கோணம் புரிவது ஆரம்பம். நம்ம தான் ரைட்டுங்கிற நிலைமையில இருக்காம பிறர் கண்ணோட்டம் என்ன அப்படின்னு புரிய கொள்ள முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுனாலே நம்ம யோக தகுதி பெறுகிறோம். அதாவது அகந்தையிலிருந்து விடுபடுகிறோம்னு அர்த்தம். நம் கருத்தை அவர் கூறுவது அதற்கு அடையாளம். சில சமயம் நம்ம பேசாம இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே அவர் சொல்லுவார். அது வேற அப்பா அவர் வேற ஒரு கட்டுரையில எழுதியிருக்கிறார். எந்த கட்டுரைன்னு பெரிய ஞாபகம் இல்லை. நம் கருத்தை அவர் ஏற்பது அடுத்தது. அதுக்கப்புறம் நான் இப்படி நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறேன்னா இல்லை சரிதான், நீங்க சொல்றது சரிதான் அவர் ஏத்துக்கிட்டாக்கா அப்பவும் நம்ம யோகத்துக்கு அடுத்த லெவலுக்கு போறோம். நான் தான் சரின்னு ஆர்கியூ பண்றதுல இருந்து அடுத்தவரும் சரியாக இருக்க முடியும்னு சொல்லி அடுத்தவர் கண்ணோட்டம் என்னன்னு யோசித்து அவர் கண்ணோட்டத்துல விஷயத்தை பார்க்கறதும், பின்பு அடுத்தவர் நம் கருத்தை ஏற்றுக்கொள்வதும் நம் கருத்தை அவரே பிரதிபலிப்பதும், அப்ப நம்ம யோகத்தின் வாயில நிற்கிறோம்னு அர்த்தம். தான் தீவிரமான கருத்தை தம் கருத்தை ஏற்று மாற்றுவது தெரியுது. பிற கருத்தை நம் கருத்தை அவர் ஏற்பது அடுத்தது. தன் தீவிரமான கருத்தை நம் கருத்தை ஏற்று அவர் மாற்றுவது தெரியுது. அவர் ஸ்ட்ராங்கா ஒரு நம்ம சொல்றதை ஏற்றுட்டு சரிதான், நீங்க சொல்றது சரிதான் அவர் ஏற்றுட்டாருன்னா அப்பவும் இந்த ஒருவர் கருத்தை ஒருவரை புரிந்து கொள்ள முடிந்ததுங்கிற இருந்ததுனால அது நம்ம அகந்தையிலிருந்து விடுபட்டு ஆன்மாவை நோக்கி போறோம்னு அர்த்தம். ஒருவரிடம் பெற்ற அனுபவம் பலரிடமும் பெறுவது, அதுவும் இதுதான் சொல்றாரு. பல பேரோட இருக்கிற இந்த அனுபவம் பலரோட பழகும் போது பிறருடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சு
மேலே வளர்ச்சி அடையும் போதும் அதுதான். அடுத்தவரின் அனைத்து கருத்தும் தெரிவது, மற்றவர்களுடைய எல்லா அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது ஆன்மாவில் உள்ள போயிருக்கோன்னு அர்த்தம். மேலும் ஒருபடி உலகம் நம் கருத்தை வெளியிடுவது. சில சமயத்துல நம்ம ஏதோ ஒரு அரசியல் விஷயத்தை பற்றியோ இதை பற்றியோ நமக்கு ஒரு கருத்து தோன்றினா அதை வேற ஒரு தலைவரோ இவர் ஒரு அறிஞரோ வெளியிட்டார்னா அப்ப நம்ம உள்ளே யோகத்திற்கு யோகம் என்பது நம்முடைய மனம் என்ற அறிவை தாண்டி நமக்குள்ள உயரறிவு, நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற உயரறிவு, அத்தியஜீவி அறிவு, அதை தொதோடு தொடர்பு கொள்றது தான் யோகம். அறிவில் உடல், உணர்ச்சி, உயிர், மனம் மூணோடைய நிற்காம மேலே போறோம். இதெல்லாம் அந்த தொடர்பு நமக்கு நம்ம அறியாம வந்திருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம கருத்தை உலகம் ஏற்று வெளியிடுவது, உலகம் நம் கருத்தை ஏற்று செயல்படுவது. எவ்வளவு நாளாலும் என் கருத்தை உலகம் செயல்படுத்த தவறியதில்லை என்று பகவான் கூறுகிறார். பகவான் இந்த உலக கருத்துக்களை ஏற்படும் சொல்றார். உலகுக்கு முக்கியமானவர் நம் கருத்தை ஏற்று செயல்பட்டால் நம் மனம் பிரபஞ்ச மனமாகிவிட்டது என பொருள். மிகப்பெரிய தலைவர், உலகத் தலைவர் நம்ம கருத்தை ஏற்பட்டு செயல்பட்டார்னா நம்ம மனம் அந்த அளவுக்கு விரிந்திருக்குன்னு அர்த்தம். இது ஜீவியத்தில் நடப்பது, மேல் மனத்தில் நடப்பது. இதுவே அடிமனத்தில் பொருளில் நடக்கும். பொருள்ங்கிறது சப்ஸ்டன்ஸ்ங்கிறத பகவான் எழுதுறது. அதுக்குள்ள இருக்கு, அது நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இப்படி நடந்தால் நமக்கு யோகம் பலிக்கும். இப்படி நம்ம நினைக்கிற பிறர் கருத்தை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் நம் கருத்தை பிறர் வெளியில் சொன்னால் அவர் கருத்தாக அவர் சொன்னாலும் உலகத் தலைவர் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கின்ற சிந்தனை உலகத் தலைவர் மனதில் பற்றி அவர் அதை செயல்படுத்தினாலும் நம்ம அறியாம நம்முடைய ஹியூமன் மென்டல் கான்சியஸ்னஸ், நம்முடைய மனத்தின் அறிவிலிருந்து அடுத்த உயர்ந்த நிலைமைக்கு போயிருக்கோம்னு அர்த்தம். இந்த யோகத்தினுடைய வாயில நுழைவாயில நிற்கிறோம். நம்ம யோகம் செஞ்சா யோகம் பலிக்கும்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆசையை உலகம் பிரதிபலிப்பதும் நம் கருத்தை உலகம் ஏற்பதும் நம் மனதிற்கு தெளிவாக புரியும். ஏதோ நல்லது விஷயமா நம்ம ஆசைப்பட்டோம்னா அது உலகம் ஏற்றுக்கொள்ளும். அகம் புறத்தில் பலிப்பதில் 3 கட்டங்கள் உண்டு. முதலே அகம் புறமாகிறது இல்லை, ஏன்னா 3 சொல்றாரு. நம் மனம் சூட்சமமாக இருப்பதால் அது உலக நிகழ்ச்சிகளே பிரதிபலிக்கிறது. நமக்குள்ளேயும் அது நடக்குது. நம் மனம் வலுவாக இருப்பதால் அது உலகை மாற்றுகிறது. நம் மனம் நல்ல ஸ்ட்ராங்கான மனம் இருக்கிறதுனால நம்ம மனத்தினுடைய சக்தி, ஆன்மீக சக்தி அதுக்கு இருக்கிறதுனால அது உலகத்திலேயே வேற யார் மூலமாகவோ அது நடக்கிறது. இதுக்கு இடைப்பட்ட நிலையும் உண்டு. அதனால அடுத்தவர் கோணத்தில் நாம் விஷயங்களை புரிந்து கொண்டால் நம் வாழ்வு பெரியதாகும். அதனால் நம்ம பயிற்சிக்காகவும் நம்ம பிறர் சொல்றதையெல்லாம் சொல்லி நான் தான் சரின்னு ஆர்கியூ பண்ணாம அவங்க கண்ணோட்டத்தோட புரியல ஆரம்பிச்சோம்னா நம்ம யோகத்தினுடைய நுழைவாயில இருக்கிறோம், மேலே போக முடியும். இருவர் வாழும் சேர்ந்த அளவு விரிவடையும். அந்த 2 பேரும் பலர் கோணத்திலும் உலகம் நமக்கு புரிந்தால் பலரும் நம்மை ஏற்பர். பிறரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் நம்மை ஏற்பர். நம் வாழ்வு பலர் வாழ்வு அளவு பெரியதாகும். நம் வாழ்விலேயும் வளர்ச்சி உண்டாகும். அடுத்தவர் குணத்தில் புரிவதை செயல்படுத்தினால் அவர்கள் முழு ஆதரவு நமக்கு கிடைக்கும். பிறர் கண்ணோட்டத்தில் புரிஞ்சுட்டு அதை நம்மளே செஞ்சோம்னு சொன்னோம்னா அவரோட ஆதரவு நமக்கு கிடைக்கும். உலகை ஆள விரும்புபவன் உலகில் உள்ள அனைவர் கோணத்திலும் விஷயங்களை புரிந்து, எல்லார்கிட்டையும் புரிந்து அதன் முரண்பாடுகளை உடன்பாடுகளாக்கி உடன்பாட்டை மனதால் செயல்படுத்தலாம். இந்த மாதிரி உலகை ஆளணும் விரும்புகிறவன் பிறர் கருத்தை உலகத்தில் ஆடுறவங்க அப்படி இல்லை, அவங்க கருத்தை தான் இது பண்ணிருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்துட்டு இருக்கிறோம், ட்ரம்ப் பண்ணி எப்படி உலக போரின் விளிம்பில் கொண்டு வச்சிருக்காருன்னு. உலகில் உள்ள அனைவர் கோணத்திலும் விஷயங்களை புரிந்து கொண்டு அதன் முரண்பாடுகளை உடன்பாடாக்கி உடன்பாட்டை மனதால் செயல்படுத்தலாம். நம்ம மனத்தின் மூலமாக செயல்படுத்தலாம். அது அவருக்கு தலைமையை பெற்று தரும். தலைமையின் அளவு மனத்தின் அளவாக இருக்கும். இந்த பிறர் கண்ணோட்டத்தில் உலக விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது நம்மை யோகத்துக்கு மட்டுமில்லை தலைமைக்கும் கொண்டு சொல்லுங்கிறார். தலைவர்களா இருக்கிறவங்கலாம் அப்படி இருப்பாங்க. இதோட இந்த இதை முடிச்சுக்குவோம். அடுத்தது
ஆன்மா வளரும் பொழுது உடலும் பரிணாம வளர்ச்சி வருதுங்கிற கற்று இருக்குது. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். உமா உமா சுதேவ் உமா இங்க வா, இது ஆஃப் பண்ணு. அந்த இந்த சிகப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அந்த சிகப்பை டச் பண்ணு. அதுதான் அந்த லைட் பெரிய அந்த கடைசி மேல் லைட்டே ஆஃப் பண்ணு. கீழ் சுவிட்ச் அதே ஆஃப் பண்ணு. உமாட்ட சொல்லுவது எடுத்து வைக்கும். உமா இருக்குதா? சரி நீரே வை. சரி சரி, நீ இப்ப இதை எடுத்து அந்த இதை எடுத்து மூடி அந்த பேக்குள்ள வச்சு. ஆமா, ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். முடிஞ்சதுமா. இந்த வந்துட்டு உமா வந்துட்டு எடுத்து அந்த இதை மூடுமா, அதை ஆஃப் பண்ணது பாருங்க. இரு அது இதை எடு, முதல்ல அது இதை எடுத்து இதை சுத்தம். இதை எடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. அது இந்த சைட்ல இருக்கும் பாரு, இந்த சுவிட்சை